அடா 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 இப்பா இது காளான்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஒரு 2 மினிட்ஸ் தான். வெங்காயம், தக்காளி, மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து கொஞ்சோண்டு பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா வதக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச மஷ்ரூமை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ அது வந்து தண்ணி விட்டு வர அளவுக்கு, அது நம்மளுக்கே தெரியும், தண்ணி விட்டு வர அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்ட்டில் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சோண்டு வந்து தனியாத்தூள், அப்புறமா வந்து கொஞ்சோண்டு வந்து காரத்துக்கு ஏற்ற வந்து சில்லி பவுடர் போட்டு நல்லா கலரிட்டு, அது கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பெப்பர் தூவி ஒரு 2 கலக்கிட்டு லைட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை சிக்கன்னு சொல்லி கொடுத்தா அவங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக அவங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.